ரேஷன் அரிசியில் பருப்பு சாப்பாடு. வெங்காயம் ஒரு சின்ன 3 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் 3 தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் அறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது மட்டும்தான். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு 2 இஞ்சி பூண்டு தட்டி வச்சுட்டு நல்லா அது வணங்கி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடுகு தாராளமாக கடுகு போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு நல்லா வணங்கி கொஞ்சம் நேரம் நிறைய வணக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. வெங்காயம் சாம்பார் பொடி போட்டால் நல்லாயிருக்கும். அப்படின்னா அப்படின்னா நான் சாம்பார் பொடி பொடிக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. இது தேங்காயும் போட்டுருங்க. டம்ளரில் 1 டம்ளர் ரேஷன் அரிசி போட்டால் 1/2 டம்ளர் பருப்பு மட்டும் போட்டேன், மஞ்சள் பருப்பு. அப்போ வந்து 1 டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணினா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் ரொம்ப குழக்குழன்னு வேணும்னா கொஞ்சம் எச்சா கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு காசு படமா ஊற்றி தள்ளுங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு 3 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு விட்டு வந்ததுக்கப்புறம் நினச்ச மாதிரி சூப்பராகிடுச்சு. எனக்கு சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்குங்க, செம்மையாக இருக்கும்ப்பா. உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதில் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு தயிர் ஊற்றிட்டு சூப்பராக இருக்கும். பார்த்து அப்படியே சாப்பிடவே விட மாட்டானுங்க எருமையை.